இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னன்னு பாப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் அவரோட பிறந்த நாளை பெருசா கொண்டாடாம நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ண சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நிறைய இடத்துல ரத்த தான முகாம்கள் போட்டிருந்தாங்க. அங்க நிறைய மக்கள் போய் ரத்த தானம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அமைச்சர்களும் ரத்த தானம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களுக்கு தையல் மிஷின்கள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் புடவைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நிறைய இடத்துல அன்னதானம் போட போறாங்க. செகண்ட், போன டிஎம்கே ஆட்சியில கல்வித்துறையில நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் புதுப்பித்தலுக்கு 3ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் புதுப்பித்தலுக்கு 10ல இருந்து 15 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 400 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த லஞ்சம் வாங்குறதுக்குன்னே பள்ளி கல்வித்துறையில ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அங்க அன்பில் மகேஷோட உறவினர்கள் தான் அந்த லஞ்சத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திருவள்ளூர்ல பெரிய அசம்பாவிதம் ஒண்ணு நடந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு தொழிற்சாலையில அமோனியா கேஸ் லீக் ஆகி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. 23 பேர் தீவிர சிகிச்சையில இருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல நிறைய பேரு வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருக்குமே சிறப்பு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த தொழிற்சாலை இறால்லாம் பதப்படுத்தி வைக்கிற இடம். அங்க எதிர்பாராத விதமா அமோனியா கேஸ் லீக் ஆயிருக்கு. அது சம்பந்தமா உடனே விசாரணையை ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஏதாவது விதிமீறல் இருக்கான்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழிற்சாலையோட உரிமையாளர்கள் மோகன் ஜோசப் அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணை முடிஞ்சு மறு உத்தரவு வர்ற வரைக்கும் அந்த தொழிற்சாலையை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிலாம் செய்யறதுக்குன்னு சில அமைச்சர்களை முதலமைச்சர் விஜய் சார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நாங்க முதலமைச்சர் விஜய் சாருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி பண்ண சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் உத்தரவு போட்டிருக்காரு.